எல்லா துறையும் வளர்ந்த மாதிரி ஜோதிடத்துறையும் வளர்ந்துருச்சு. அதில் என்னென்னா யாருக்குமே நிறைய அனுபவங்கள் வேணும். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும், அது லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கணும். பார்த்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஒரு ஜாதகம் சொல்கிறோம்னா, இப்போ உங்களுக்கே ஒரு ஜாதகம் சொல்கிறோம்னா அது நடக்குது நடக்கலைன்னு உங்களை ஃபாலோ பண்ணணும். அல்லது நீங்கள் அதை என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க நடக்குச்சு அல்லது நடக்கலை, இப்படி சொன்னால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சொல்கிற பலன் போக முடியும். இதனால தான் நான் சொன்னேன், ஏகப்பட்ட சிஸ்டம், ஏகப்பட்ட ஜோதிடங்கள் இருக்குது, எல்லாமே முரண்பாடு தான், ஒன்றுக்கொண்டு மாறுபட்ட கருத்துக்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் அந்த காலத்திலே சப்த ரிஷிகள் 7 ரிஷிகள் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு பலன் கேட்பாங்க. அதுதான் சப்த ரிஷி வாக்கியம்னே பேர். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை வேணும். நிறைய எங்கள் குருநாதர் அப்பயே சொல்லுவார், ஜோதிடருக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்பார். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் நான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பலன் சொல்ல முடியும். ஸோ அப்போ இவங்களும் ஜோதிடர்களும் என்ன பண்ணணும்னா டே டு டே அவங்க படிக்கணும், டே டு டே டெவலப் பண்ணணும், நிறைய புக்ஸு படிக்கணும், நிறைய விஷயங்கள். ஏன்னா அவ்வளோவும் இவங்க அப்டேட் பண்ணணும். அதை படித்ததை அவங்க அப்டேட் பண்ணி சொன்னால் மட்டும்தான், அவங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஜோதிடத்தில் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.